ஷலோம் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். வேதாகமத்தில் ஒளிந்திருக்கும் ரகசியங்கள். ஹீப்ரு மொழி, ஹீப்ருவோட எழுத்துக்கள், அந்த எழுத்துக்களுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய ரகசியங்களை நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். அப்படி பார்க்குறப்போ பார்த்தீங்க அப்படின்னா, இயேசு தான் அந்த முழு வேதாகமும் அப்படின்றத நம்ம யார்கிட்டனாலையும் சொல்ல முடியும். அது எப்படின்றத நம்ம பார்க்கலாம். எல்லோருக்குள்ளும் ஒரு கேள்வி எழுது, என்ன அப்படின்னா, நான் ஹீப்ரு மொழியை கற்றுக்கணுமா? பைபிளில் மறைவான ரகசியங்களை நான் தெரிஞ்சுக்கணுன்னா ஹீப்ரு மொழியை தான் கற்றுக்கொண்டே ஆகணுமா? அப்படி பார்த்திங்க அப்படின்னா, யூதர்கள்லாம் அவங்களோட தாய்மொழியே ஹீப்ரு தானே, அப்புறம் ஏன் அப்படி இருந்தும் நம்ம இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கல அப்படின்னு உங்களுக்கு நிறைய பேருக்கு நிறைய சந்தேகங்கள் இருக்கலாம். அதுக்கெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா, நான் இன்னொரு வீடியோவில் தனித்தனியாக நான் ஏன் அதனோட என்ன காரணம் அப்படின்றத நான் டீட்டெயிலாக கொடுக்குறேன். இப்பொழுது ரகசியங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கான நேரம். பார்த்திங்கன்னா, வெளிப்படுத்தின விசேஷம் 22:13 அதிகாரத்தில் சொல்லுது, நான் ஆல்ஃபாவும் ஒமேகாவும், ஆதியும் அந்தமும், முந்தினவரும் பிந்தினோருமாய் இருக்கிறேன். இங்கிலீஷில் ரெவல்யூஷன் 22:13, ஐ எம் த ஆல்ஃபா அண்ட் த ஒமேகா, த ஃபஸ்ட் அண்ட் த லாஸ்ட், த பிகினிங் அண்ட் த எண்ட். சரி, இந்த ஆல்ஃபா ஒமேகான்னு சொல்கிறாங்க இல்லைங்களா, அது கிரேக்க மொழியோட முதல் ஆல்ஃபபெட்டும் கடைசி ஆல்ஃபபெட்டும். அப்படின்னா முதல் எழுத்தும் கடைசி எழுத்தும். அதுவே ஹீப்ரு மொழியில் சொன்னீங்கன்னா முதல் எழுத்தை ஆலஃப் அப்படின்னும் கடைசி எழுத்தை டவ் அப்படின்னும் சொல்கிறாங்க. இதே வசனத்தை நாம் ஹீப்ரு மொழியை வச்சு நம்ம சொல்லணும்னா சொல்லலாம், நான் ஆலஃபும் டவும் ஆதியும் அந்தமும் முந்தினவரும் பிந்தினவருமாய் இருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கிலீஷில் ஐ எம் தி ஆலஃப் அண்ட் த டவ், த ஃபஸ்ட் அண்ட் த லாஸ்ட், த பிகினிங் அண்ட் த எண்ட். சரி, இப்போ இந்த ஹீப்ரு எழுத்துக்களில் அந்த 2வது எழுத்து பெத்தையும் 14வது எழுத்து நுண்ணையும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிடுங்க. அதை நல்லா பார்த்து வச்சுக்கிடுங்க. அது ஏன்றது நம்ம இப்போ பார்க்கலாம். இப்பொழுது ரகசியங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கான நேரம். ஓகேங்களா? ஆதியாகம் 1 அதிகாரம் 1வது வசனத்தை நம்ம எடுத்துக்கோம் இப்போதைக்கு. ஓகேங்களா? ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்தான்னு தமிழில் சொல்லுது. இன் த பிகினிங் காட் கிரியேட்டட் தி ஹெவன் அண்ட் த எர்த்னு இங்கிலீஷ்லேயும், ஹீப்ரு மொழியில் பெர்ஷித் பாரா ஹெலோக்கிம் அட் அசமாயும் வெஹத் அரஸ் அப்படின்னு சொல்லுது. ஓகேங்களா? இதில் அந்த முதல் வார்த்தையோட முதல் எழுத்தை மட்டும் எடுத்துக்கலாம். இப்போ ஆதியிலேன்னு எடுத்தோம்னா ஆ அப்படின்றது தானே முதல் எழுத்து. ஓகேங்களா? அதுபோல் ஹீப்ரு மொழியில் பெரஷித் அப்படியில் முதல் எழுத்து பி, அதை நம்ம இப்போ ஃபஸ்ட் எடுத்துக்கலாம். சரி, அதே போல் வெளிப்படுத்தின விசேஷம் கடைசி அதிகாரமான 22ஆம் அதிகாரத்தோட கடைசி வசனமான 21ஆம் வசனத்தில் கடைசி எழுத்தை நம்ம எடுத்துக்கலாம். கடைசி எழுத்து பார்த்திங்க அப்படின்னா ஆமேன் அப்படின்னு தமிழில் சொல்லுது, இங்கிலீஷில் ஏமேன் அப்படின்னு சொல்லுது, ஹீப்ரூலையும் ஆமேன் அப்படின்னு தான் சொல்லுது. ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம அந்த ஆமேன் அப்படின்ற வார்த்தையோட கடைசி எழுத்து என்ன? என். ஓகேங்களா? அந்த எண்ணை எடுத்துக்கலாம். ஸோ வேதாகமத்தோட முதல் புத்தகமான ஆதியாகமத்தில் இருக்கக்கூடிய முதல் வசனத்தோட முதல் எழுத்து பெரஷித், அது பி எடுத்துக்கிட்டோம். அதே மாதிரி அந்த வேதாகமத்தோட கடைசி புத்தகமான வெளிப்படுத்தின விசேஷத்தில் கடைசி எழுத்தான ஆமேன் அப்படின்னு முடியக்கூடிய அந்த வார்த்தையிலிருந்து என்ன நம்ம இப்போ எடுத்துக்கிட்டோம். அப்படி எடுத்த அந்த பி என்ன நம்ம ஒன்று சேர்த்து உச்சரிப்போம் அப்படின்னா பிஎன் பென் அப்படின்னு நம்ம உச்சரிப்போம். இதோ அந்த ரகசியம். பென் அப்படின்னா ஹீப்ரு மொழியில் குமாரன் அப்படின்னு அர்த்தம். இங்கிலீஷில் சன் அப்படின்னு சொல்லுவாங்க. மகன் அப்படின்னு நம்ம தமிழில் சொல்லலாம். நம்முடைய கர்த்தர் மேன்கைன்னு சொல்லப்படுற மனித குலம், அதாவது மனுஷருங்க, நம்மக்கிட்ட பேசப்பட்ட மொழியான ஹீப்ரு மொழியில் பென் அப்படின்றது குமாரனை குறிக்குது. அதாவது இயேசு தான் நமக்கு இந்த முழு வேதாகத்தையும் தந்தார் அப்படின்னு நம்ம இதிலிருந்து நம்ம நல்லா தெரிஞ்சுக்கலாம். இப்போ நம்ம அந்த வசனத்தை திரும்ப படிக்கலாம். வெளிப்படுத்தின விசேஷம் 22:13 சொல்கிற போகிற, நான் ஆல்ஃபாவும் ஒமேகாவும், அதாவது நான் தான் ஃபஸ்ட்டும் லாஸ்ட்டும், நானே தான் பிகினிங்கும் எண்டும் அப்படின்னு சொல்கிறார் இல்லைங்களா? முந்தினவரும் பிந்தினவரும் ஆதியும் அந்தமுமாய் இருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறார். இது எவ்வளோ பெரிய ரகசியம் பாருங்களேன். ஸோ நம்ம புறச்சாதியர்கிட்ட பேசுகிறப்போ இல்லை புற மக்கள் பேசுகிறப்போ என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, பழைய ஏற்பாட்டில் எங்கே இயேசுன்னு சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா, அடப்பாவி, பழைய ஏற்பாடும் புதிய ஏற்பாடுமே இயேசு தான், அது மொத்தமாக அந்த வேதாகமத்தை தந்ததே இயேசு தான் அப்படின்றத நம்ம இதை வச்சு நம்மளால் சொல்ல முடியும், அவங்களுக்கு எடுத்து சொல்ல முடியும். இப்போ புரிஞ்சிருக்கும் இந்த ஹீப்ரு மொழியை நம்ம கற்றுக்கிறதுனால எவ்வளோ பெரிய நன்மை இருக்குது அப்படின்ட்டு. நன்றி, தேங்க்யூ. தோடராபா.